வணக்கம் மக்களே, அக்டோபர் மாத அப்டேட். அடுத்த 20 வருஷத்தில் பிட்காயின் ப்ரைஸ் 30x முதல் 490x வர போகலாம்னு பிட்காயின் ஓஜி செயிலர் சொல்லியிருக்கார். இப்போ நடக்கிறத பார்த்தா அந்த 490x மூவ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. நீங்கள் ஒரு 0.1 பிட்காயின் ஒரு அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஆச்சும் வாங்கி வச்சுருக்கீங்களா? பிளாக் ஹைட் 921550. பிட்காயின் ப்ரைஸ் 99 லட்சம் ரூபாய். யூரோப்பில் லக்சம்பர்ங்கிற நாடு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயின் வாங்கின ஃபஸ்ட் யூரோ கண்ட்ரியாக இருக்குது. அவரோட சோவரின் வெல்த்தில் இருக்க $730 மில்லியன் போர்ட்ஃபோலியோவில் 1% சுமார் $7 மில்லியன் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் பிட்காயின் வாங்க போகுதுன்னா இது விளையாட்டு இல்லை மக்களே, இது நேஷன் லெவல் ஃபோமோவின் ஆரம்பம். அடுத்த மிகப்பெரிய நியூஸ் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து. ஃப்ரான்ஸ் பார்லிமெண்ட்டில் அடுத்த 6-7 வருஷத்தில் 4.2 லட்சம் பிட்காயினை வாங்க பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்-ஓட டிஜிட்டல் யூரோவையே பேன் பண்ணிட்டாங்க. சிபிடிசிங்கிற ஈவில் மானிட்டரி சிஸ்டமை பேன் பண்ணி பிட்காயினுங்கிற ஃப்ரீடம் மணியை தேர்ந்தெடுத்த ஃப்ரான்ஸ் எங்கேயோ போக போகுது. பட் நிறைய ஊரில் மக்கள் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பற்றி புரியாமல் கவர்மெண்ட் சொல்கிற சிபிடிசி நல்லதுன்னு நினச்சி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த நியூஸ் ஆஃப்ரிக்காவிலேருந்து. கேனியா பார்லமெண்ட் கிரிப்டோ அசட் லாயை பாஸ் பண்ணியிருக்காங்க. பிட்காயின், ஸ்டேபிள் காயின்ஸ் இப்போது அங்கே சட்டப்பூர்ணமானவை. ஆஃப்ரிக்காவும் பிட்காயின் கேமில் குதிச்சிருச்சு. பிட்காயின் பயனியர் எல் சால்வடார் அடுத்த பெரிய மூவ் எடுக்க போகிறாங்க. அவங்க பிட்காயின் பேங்க்ஸ் தொடங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. உங்கள் சேவிங்ஸ், லோன்ஸ், பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிட்காயின் மற்றும் லைட்னிங் நெட்வொர்க்கில் ரன் ஆக போகுது. எல் சால்வடார் உலகத்தோட 10 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. Just a few months that we're gonna have Bitcoin banks in El Salvador. So it's been a great journey that we had to face. யூஎஸ் கவர்மெண்ட் மணி பிரிண்டிங்கை நிறுத்த போகிறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்ட யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்க டாலர் போன்ற ஃபியாட் காசை விட்டு வெளியேறி வருகின்றனர். அதற்கு பதிலாக தங்கம் மற்றும் பிட்காயின் வாங்கி வருகின்றனர். இதுக்கு இப்போ வால் ஸ்ட்ரீட்டில் டிபேஸ்மெண்ட் ட்ரேடுன்னு பேர் வச்சுருக்காங்க. இதை ஒட்டி டாய்ச்ச பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 பிட்காயின் மற்றும் தங்கம் எல்லா சென்ட்ரல் பேங்க் பேலன்ஸ் ஷீட்ஸில் இருக்கும். இதெல்லாம் நடக்கும்னலா தெரிஞ்ச பிட்காயினர்ஸ் 5 வருஷம் முன்னாடியே கிட்னியை விற்றுட்டு பிட்காயின் வாங்கி போட்டுட்டாங்க. 2030 அவங்க லைஃப்லாம் செட்டில்டு. நீங்கள் பிட்காயின் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை வீடு கட்டுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு 15% ரிட்டர்ன் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ கார்ப்பரேட் பிட்காயின் அடாப்ஷன் சம்மரி பார்ப்போம். டாப் 100 கார்ப்பரேட்ஸ் லாஸ்ட் மந்த் மட்டும் 19,000 பிட்காயின் வாங்கி இப்போ 10.46 லட்சம் பிட்காயின் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் ஃபியாட்டை விட்டு டிஜிட்டல் கோல்டை அமைதியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டிவி போட்டியை பார்த்துட்டு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், ப்ரைஸ் டபுள் ஆயிருச்சுன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கமா? டிஜிட்டல் கோல்டான் பிட்காயின் வாங்கி உங்கள் வெல்த்தை 10x பண்ணுங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு செய்தியை தொடர்வோம். 1960 பிரெஞ்சு பிரசிடென்ட் சார்ல்ஸ் டிகோலி டாலர் சிஸ்டம் பத்தின உண்மையை பிரான்ஸ் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அவர் அந்த ஸ்பீச்ல யூஎஸ் கவர்மெண்ட் கணக்கே இல்லாம அன்லிமிட்டடா மணி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இதனால டாலரோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதுன்னு பேசியிருக்காரு. அதனால பிரான்ஸ் யூஎஸ் கிட்ட கோல்டு கொடுத்து டாலர்ஸ் வாங்குறது ஒரு பெரிய தப்பு. அந்த பேப்பர் மணிய யூஎஸ்டையே கொடுத்துட்டு திரும்ப நம்ம கோல்ட வாங்கிட்டு வந்துருவோம்னு சொன்னாரு. அவரோட ஸ்பீச்சை நீங்களே பாருங்க. இது பிரான்ஸ்ல உள்ள அனைத்து கட்சிகளும் ஏத்துக்கிட்டு யூஎஸ் கிட்ட இருந்த அவங்களோட கோல்ட திரும்ப வாங்கிட்டாங்க. இத பார்த்த ஜெர்மனி மற்றும் மற்ற சில யூரோப்பியன் கண்ட்ரீஸும் இதே மூவ பண்ணலாம்னு நினைச்சப்பதான் யூஎஸ் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் ஆகஸ்ட் 15, 1971 டாலருக்கும் கோல்டுக்கும் உள்ள லிங்கை கட் பண்ணிட்டு உலகத்துல உள்ள எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சு ஃபியாட் மணியை உருவாக்குனாங்க. Le fait que beaucoup d'États acceptent par principe des dollars au même titre que de l'or pour les règlements
des différences qui existent à leur profit dans la balance des paiements américaine, ce fait entraîne les Américains à s'endetter et à s'endetter gratuitement vis-à-vis de l'étranger, car ce qu'ils lui doivent, ils le lui payent, tout au moins en partie, avec des dollars qu'il ne tient qu'à eux d'émettre. Étant donné les conséquences que pourrait avoir une crise qui surviendrait dans un pareil domaine, nous pensons qu'il faut prendre à temps les moyens de l'éviter. Nous estimons nécessaire que les échanges internationaux soient établis, comme c'était le cas avant les grands malheurs du monde, sur une base monétaire indiscutable et qui ne porte la marque d'aucun pays en particulier. Quelle base? En vérité, on ne voit pas qu'il puisse y avoir réellement de critères, d'étalons autres que l'or. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருக. இப்போது டாப் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட தாதாக்கள் பிட்காயின் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பிளாக் ராக் சிஇஓ லாரி ஃபிங்க் சவுதியில் நடந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவில் எல்லா நாடுகளும் தொடர்ந்து மணி பிரிண்டிங் செய்து பணத்தோட மதிப்பை குறைத்து வருகின்றன, பிட்காயினை சீக்கிரம் வாங்குங்கன்னு சொல்கிறார். அவர் ஏதோ கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர் இல்லைங்க, 10 ட்ரில்லியன் மேனேஜ் பண்ணுற மனிதர், உலக அம்பானிகளுக்கெல்லாம் அம்பானி. இவர் பை பிட்காயின்னு சொல்கிறப்ப நீங்கள் பிட்காயின் வாங்கணும் தானே. பேபாலோட முன்னாள் பிரசிடென்ட் டேவிட் மார்க்கஸ் பிட்காயின் தினமும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸான டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணும்னு சொல்கிறார் மற்றும் பிட்காயின் இன்டர்நெட்டோட ஃபைனான்ஷியல் பேக் போன்னு சொல்கிறார். பழைய பேமெண்ட் சிஸ்டமோட பிரசிடென்ட் சொல்கிறார், புதிய சிஸ்டம் ஆல்ரெடி வந்தாச்சு. டொனால்ட் ட்ரம்ப்போட மகன் எரிக் ட்ரம்ப் இப்போது டெக்ஸஸில் பிட்காயின் மைனிங் ஃபார்ம் நடத்துகிறார். சீப் எனர்ஜியை யூஸ் பண்ணி பிட்காயின் மைன் பண்ணுறார். அவரோட 5 வருட ப்ரெடிக்ஷன், பிட்காயினால் முழு ஃபைனான்ஷியல் சிஸ்டமும் முற்றிலும் மாறப்போகிறது என்று. லக்சம்பர்கோட கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து லாரி ஃபிங்கோட போர்ட்ஃபோலியோ வர, கென்யா பார்லிமெண்ட்லேருந்து எல்சல்வடாரோட பிட்காயின் பேங்க்ஸ் வர, பிட்காயின் அடாப்ஷன் கர்வ் பேரபாலிக்காக பாயுது. ஃபியாட் சிஸ்டம் கிராக் ஆகுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்யூமுலேட் பண்ணுது, நேஷன்ஸ் ஆன்போர்ட் ஆகுது. பிட்காயினோட செகண்ட் இன்னிங்ஸை கரெக்டியாக ப்ளே பண்ணுறீங்களா இல்லை ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா? சரி, மறுபடியும் அடுத்த மாதம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாயசோதரன். Bitcoin is worthless artificial gold. I think I should say modestly that I think the whole damn development is disgusting and contrary to the interests of civilization. This is just a beanie baby that runs on coal. You know, I agree. I would short it if there was an easy way to do it. These men all share one thing in common. They are all citizens of advanced economies with property rights, free speech, a functioning legal system, and stable reserve currencies. Only 13% of our planet's population is born into this. Is there any chance for a deal in these talks today between Russia and Ukraine? The other 87% are born in a country with a weak currency or authoritarian regime. These critics are missing the big picture. Anyone with access to the internet can participate in Bitcoin. It runs on a network that does not discriminate. While Western headlines focus on Coinbase going public and tech bros getting fabulously rich, more than double the company's valuation. There is a revolution happening worldwide. For Gates, Munger, and Buffett, Bitcoin is what poison spread. The price sits above 50,000 now. Where do you think it's going? But for Ire from Nigeria, Mo from Sudan, and Carl from Ethiopia, Bitcoin is much more. I'm hopeful for Nigeria's future. I've seen Bitcoin's potential firsthand. Bitcoin allowed us to fight SARS, a notorious unit of the Nigerian police with a long record of abuses.
In October 2020, I joined the Feminist Coalition, which began accepting donations via Flutterwave, a fintech product. This started off well enough, but then the regime started cracking down. Our bank accounts were shuttered. Bitcoin was the only option left. There was no other way to receive, store, and spend money. This was an eye-opening moment. We ended up setting up a BTC Pay server to process donations from around the world. But Ira isn't the only one with hope for the future. For Kalkasa in Ethiopia, Bitcoin is about bridging the gap between the upper and lower classes in a corrupt system. Wages do grow, but not on par with inflation. Salaries in urban areas have perhaps doubled over the past decade, but goods have gone up by 3 to 5 times. The upper classes use the dollar as their unit of account, but the poor outside the city, well, dollars are officially illegal for them. Kasa's brother was arrested for simply having a $20 bill in his pocket. But the arrest wasn't enough to stop Carl. I created a Telegram group where I pay freelancers, graphic designers, and translators based in Ethiopia with Bitcoin. In America, most people treat Bitcoin as an investment or as a savings account, but here I'm using it as a medium of exchange. It's part of my life. Under the gold standard, Sudan was a stable economy. 3 Sudanese pound once bought you $1. There was a successful middle class in Khartoum. But what happened after that in the 1960s and the 70s, and continue to happen until today, is that the central bank is taking over and devaluing the currency. Today the inflation is more than 400%. The average citizen is watching their wages stagnate and the cost of living is rising. While Omar al-Bashir and his cronies managed to accumulate massive wealth in form of real estate and bank accounts in foreign banks. What Mo describes is the Cantillon effect, a systemic plague wherein those closest to the source of the inflation profit, while the rest suffer. Many Sudanese people are starting to use Bitcoin as a tool to escape corruption and as a lifeboat to survive this economic crisis. Now, that is not something I think the world needs. There is something inherently not credible about creating hundreds of billions in virtual wealth with nothing ever actually being accomplished. Bill Gates. Charlie Munger. Warren Buffett. They don't like the technology behind Bitcoin because it's coming to seize a place in the global stage that they used to have just for themselves. Liberation technologies should be invested in, not shorted. And for those comfortable in the dollar bubble, it's time to check your financial privilege.